ஹாய். ரொம்ப நாள் கழிச்சு இல்லை 4 இயர்ஸ்க்கு அப்புறமா நாங்கள் இப்போ தான் திரும்ப அங்கே போகிறோம். எங்கே போகிறோம்? திருப்பதிக்கு தாங்க போகிறோம். திருப்பதிக்கு போகிறதுக்காக மார்னிங்கே எழுந்து கிளம்பிட்டோம். பார்த்திங்கன்னா 7 o'clock இருக்கும். எவ்வளோ வெயில் பார்த்திங்களா? அவ்வளோ மார்னிங்கே பார்த்திங்கன்னா சரியான வெயில். ஸோ நாங்கள் பஸ் தான் புக் பண்ணியிருந்தோம். ஸோ அங்கே தான் போய் டைரெக்டாக பஸ் ஸ்டாப்லேயே போய் புக் பண்ணிவிட்டு எங்களுக்கு என்ன பஸ் சீட் அலோகேட் பண்ணியிருந்தாங்களோ அதில் போய் நாங்கள் உட்காந்துட்டோம். கிஷானிக்கா பார்த்திங்கன்னா அவங்க அம்மம்மா கூட ஹாப்பியாக விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு 1/2 hourலேயே பார்த்திங்கன்னா பஸ்ஸும் எடுத்துட்டாங்க. ஸோ கரெக்ட் டைமுக்கு பஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நாங்களாம் பார்த்திங்கன்னா எங்களுடைய ஜேர்னியை ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எதுக்காக திருப்பதிக்கு போகிற பிளான் பண்ணோன்னா பார்த்திங்கன்னா இது ரொம்ப நாள் பிளான் ஆக்சுவலாக. ஏன்னா பாப்பாவுக்கு சில வேண்டுதல் இருந்தது, தென் எனக்கு இருந்தது, அம்மாவுக்கு இருந்தது. சில சுச்சுவேஷனால் எங்களால் ப்ராப்பராக போக முடியல. நிறைய தடங்கள் வந்துகிட்டே இருந்தது. ஸோ இந்த டைமும் பார்த்திங்கன்னா எந்த பிளானுமே இல்லை. ஸோ பிளைண்டாக ஒரு லீவ் முடிஞ்சிருக்கு. ஸோ எல்லாமே ஸ்கூல் ஓப்பன் ஆகிருக்கும். இந்த ஜூன் மந்த் நம்மளுக்கு க்ரௌடு அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ நம்ம ட்ரிப் போயிட்டு வேண்டுதலும் நல்லபடியாக பண்ணிடலான்றதுக்காக தான் பார்த்திங்கன்னா போயிருந்தோம். அம்மாவும் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே இருந்தாங்க, வேண்டுதல் இருக்குது, ஸோ அதை பண்ணிடணும் அப்படின்றதுனால. ஸோ அவங்களும் சொல்லிகிட்டே இருக்காங்க. ப்ளஸ் எங்களுக்கும் டைம் இல்லை. ஸோ கரெக்டான டைமு சாட்டர்டே சண்டே தான் லீவ் இருந்துச்சு. ஸோ நாங்களும் அதுக்கேற்ற மாதிரி போயிட்டு வந்துடலான்ட்டு தான் நாங்கள் கிளம்பிட்டோம். பாப்பாவுக்கு என்ன வேண்டுதல் இருந்துச்சுன்னா துலாபாரம் பண்ணணும்னு தான் இருந்தது. எனக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஹேர் சாமிக்கு கொடுக்கணுன்னு தான் நான் வேண்டியிருந்தேன். ஸோ மொட்டை அடிக்கிற பிளான் எனக்கு இல்லை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா கொஞ்சம் ஹேர் சாமிக்காக நான் ஸோ கொஞ்சமாக சாமிக்கு ஹேர் கொடுக்கணுன்றது தான் நான் வேண்டியிருந்தேன். அம்மாவுக்கும் சில வேண்டுதல் இருந்துச்சு. ஸோ மொத்தமாக போயிட்டு எல்லாம் அவங்கவுங்க வேண்டுதலை பண்ணிடலான்றதுக்காக தான் பிளான் பண்ணி, எங்களுக்கு லீவ் டேஸ்னால் சாட்டர்டே சண்டே தான். ஸோ அதனால் நாங்கள் பிளான் பண்ணி போயிருந்தோம். துலாபாரம் என்னென்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன். அந்த எடை போடுதல் அப்படின்றது தான். ஸோ என்னென்னா சில பேர் காசு போடுவாங்க. தென் ஃப்ரூட்ஸ் எடைக்கு வெயிட்டுக்கு வச்சுருப்பாங்க. நாங்கள் என்ன பண்ணியிருந்தோன்னா எங்கள் ஹஸ்பண்ட் பாப்பா கன்சீவாக இருக்கும்போதே பாப்பா நல்லபடியாக பிறக்கணுன்றதுக்காக நிறைய உண்டியலில் காசு சேர்த்து வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக அது உண்டியலே ஃபுல் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமும் எங்களால் சரியாக பிளான் பண்ணி திருப்பதிக்கு போகிற ஆப்ஷன் எங்களுக்கு கிடைக்கல. ஸோ பாப்பாவுக்கு எடை போடுறதுக்கு நாங்கள் காசு போட்டு தான் எடை போடுற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். ட்ரிப்பும் பார்த்திங்கன்னா திருப்பதிக்கு போகிறதுக்காக ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எப்போ திருப்பதி போனாலுமே ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். ஸோ வீடியோ லாங் வீடியோ தான். பட் ஆனால் வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்கும். நிறைய பிளேஸ் கவர் பண்ணணும்னு நினச்சேன். அதனால் நான் நிறைய பார்த்திங்கன்னா நேச்சர்லாம் கட் பண்ணலை, அப்படியே ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் இந்த நேச்சர் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணணுன்னு தான் பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக நிறைய கட் பண்ணலை. ஸோ பாதி கட் பண்ணிவிட்டு இருக்கிற வீடியோ அப்படியே ஃபுல்லாக லென்த்தாக உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எப்போ திருப்பதி போனாலுமே பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரூம் அவைலபிளாக இருக்காது. ஏன்னா நாங்கள் போகிற மந்த் அந்த மாதிரி மே மந்த்தாக இருக்கும், இல்லைன்னா ஏதாவது ஃபெஸ்டிவல் டைமாக இருக்கும். ரொம்ப க்ரௌடாக தான் இருக்கும். எங்களுக்கு ரூம்ஸ் கிடைக்காது. நாங்கள் என்ன பண்ணுவோன்னா ஃப்ரீ லாக்கர்ஸ் இருக்கும். அங்கே தான் எங்களோட லக்கேஜஸ்லாம் வச்சுட்டு நாங்கள் அப்புறம் ஃப்ரெஷ் ஆகிட்டு நாங்கள் அப்படியே சாமியை பார்க்குறதுக்காக லைனில் போய் நின்றுடுவோம். ஆனால் இந்த டைம் அந்த மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா ரூம் கண்டிப்பாக வேணும். பாப்பா இருக்காங்க. தென் நாங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும், ப்ளஸ் குளிக்கணும். அந்த மாதிரி ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்குது. எங்களுக்கு என்ன சொன்னாங்கன்னா இப்போ க்ரௌடாக தான் இருக்கும் இந்த மந்த்தும். ஸோ நீங்கள் 300 டிக்கெட் புக் பண்ணுங்கள். தென் ரூமும் புக் பண்ணுங்கள். ஆன்லைனில் ரூம்ஸ் பார்த்திங்கன்னா
900 சம்திங் தான் இருக்கும். ஸோ வந்து நீங்கள் புக் பண்ணிவிட்டு ஒரு 2 மந்த்ஸ் இல்லைனா 1 மந்த்க்கு அப்புறம் தான் போகிற மாதிரி இருக்கும். பெட்டர் நீங்கள் அதுவே புக் பண்ணிவிட்டு போயிடுங்கன்ற மாதிரி தான் சொன்னாங்க. பட் எங்களுக்கு என்ன வந்து இருந்துச்சுன்னா, ஓகே ஸ்கூல்ஸ்லாம் ஓப்பன் ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் என்ன அந்த அளவுக்கு க்ரௌட் இருக்காது, ஸோ போய் தான் பார்க்கலாமே அப்படின்னு நாங்கள் பிளைண்டாக ஆக்சுவலாக கிளம்பி தான் போயிட்டோம். ஆனால் இந்த டைம் என்னென்னா லக்கீலி வந்து ரூம் கிடச்சிது. ரூம் கிடைக்காதுன்னு தான் நினச்சோம். பட் ஆனால் ரூம் கிடச்சதுனால நாங்கள் என்ன பண்ணோன்னா லக்கேஜஸ்லாம் வந்து ரூமில் வச்சுட்டு, ஸோ வந்து எனக்கு முடி கட் பண்ணணும், ப்ளஸ் வந்து மாமாவுக்கும் வந்து கொஞ்சம் மொட்டை அடிக்கணும்னு சொன்னதுனால நாங்கள் என்ன பண்ணிட்டோன்னா லக்கேஜஸ்லாம் வச்சுட்டு ரூமில் அம்மாவும் பாப்பாவும் மட்டும் இருந்தாங்க. நாங்கள் எல்லாம் வந்து அங்கே லைனில் நிற்கிறதுக்காக, ஏன்னா வந்து அந்த மொட்டை அடிக்கிற ப்ளேஸ்லேயே வந்து அவ்வளோ க்ரௌடு இருந்துச்சு. ஸோ ஒரு அந்த ஃப்ரீ டிக்கெட் தான், பட் ஆனால் அது வாங்கிறதுக்காகவே வந்து லைன் வந்து பெரிய லைன், ப்ளஸ் 1 hour 1.5 hours ஆகிடுச்சு எங்களுக்கு அந்த லைனில் நின்று. அதுக்கப்புறம் அவங்க டிக்கெட்டை கொடுத்து ஃப்ரீ டிக்கெட் கொடுத்து, அதுக்கப்புறம் நாங்கள் அங்கே மேலே போய் மொத்தம் 6 floors இருந்தது. அங்கே போயிட்டு அதில் டிக்கெட்டில் என்ன நம்பர் இருக்கோ அவங்கக்கிட்ட தான் நம்ம வந்து, ஸோ அவங்கக்கிட்ட தான் பார்த்திங்கன்னா மொட்டை அடிக்கிறதோ இல்லை முடி கொடுக்குறதோ அவங்கக்கிட்ட தான் நம்ம கொடுத்து மொட்டை அடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ போயிட்டுருக்கிறது பார்த்திங்கன்னா மலை மேலே தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ வந்து மலை மேலே போயிட்டுருக்கும்போது பார்த்திங்கன்னா அப்படியே கீழேருந்து மேலே அப்படியே ஒரு இப்படி வளைஞ்சி போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கும். திருப்பதி போனவங்க வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ நான் சொல்லணும்னு இல்லை. இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்து. ஸோ நான் நிறைய உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிற விஷயம் நிறைய இருக்குது. நான் இதில் வந்து கொஞ்சம் தான் உங்கள் கூட இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ ரிமைனிங் வீடியோ வந்து பார்ட் 2வாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ பார்ட் 2ல் வந்து நம்ம அங்கே போய் ரூம் எடுத்து அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, ஸோ என்னென்ன பண்ணோம், அங்கே க்ரௌட் எப்படி இருந்துச்சு, சாமியை பார்த்தோமா இல்லையா, இல்லை என்ன மாதிரி பேட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் குட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு அந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். நிறைய பேர் வந்து வீடியோஸ் பார்க்குறீங்க, பட் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. ஸோ நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். நான் இன்றைக்கி ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னா அட்லீஸ்ட் எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் வந்தால் கூட எனக்கு ஹாப்பியாக தான் இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா நான் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான் வந்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு என்கிட்ட எந்த மாதிரி விலாக் வேணும்னு நீங்கள் கேட்டிங்கனாலும் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். யூடியூப் வீடியோவே வந்து நான் ஸ்டார்ட் பண்ணதுக்கு ஒரு ரீசன் என்னென்னா என்னோடய டிப்ரெஷன் தான். என்னோடய டிப்ரெஷன்னால் தான் வந்து நான் யூடியூப் சேனலே வந்து என் சிஸ்டரால் நான் ஸ்டார்ட் பண்ணல, அவள் ஸ்டார்ட் பண்ணால் நான் வந்து ஆக்ட் பண்ணேன், அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ என்னுடைய ஸ்ட்ரெஸ் பஸ்டர்னாலே யூடியூப் தான். ஸோ நான் ஏதாவது ஒரு சின்ன வீடியோ எடிட் பண்ணி போட்டாலுமே அது வியூஸ் போகுது, இல்லை ஒரு சப்ஸ்கிரைபர் வந்தால் கூட எனக்கு அது ஒரு பெரிய ஹாப்பியாக இருக்கும். அந்த டைமில் பார்த்திங்கன்னா என்னுடைய மைண்டும் கொஞ்சம் ஃப்ரீ ஆகும். அதுக்காகவே பார்த்திங்கன்னா எனக்கு யூடியூப்பில் வீடியோ போடுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதனாலேயே நான் வந்து கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். மெட்டர்னிட்டி 6 month இருக்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கு எந்த ஒரு கஷ்டமும் தெரியல. ஏன்னா அம்மா வீட்டில் இருந்ததுனால பாப்பாவை அம்மா பார்த்துக்கிட்டாங்க. நானும் வீடியோ எடுப்பேன், ப்ளஸ் வந்து தங்கச்சி வந்து வீடியோ எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுவாள். இப்படி தான் இருக்கும். அதனால் எதுவும் பெருசாக எனக்கு கஷ்டம் தெரியல. ஆஃப்டர் மெட்டர்னிட்டி லீவ், அதாவது 6 month மெட்டர்னிட்டி லீவுக்கு அடுத்தது நான் ஒர்க் பண்ணணும், ப்ளஸ் பாப்பாவையும் பார்த்துக்கணுன்றது வந்து எனக்கு வீடியோ போடுறதுக்கு எனக்கு சுத்தமாக டைமே இல்லை. அதனாலே பார்த்திங்கன்னா நான் நடுவில் நிறைய கேப் விட்டுட்டேன், நான் வீடியோவே எடுக்கலை. இப்போ வீடியோ பார்க்குறவங்க அப்படியே வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்ட் 2 வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன். பாய்.